இந்த தொடரை வந்து சமன் செய்ய முடியுமா இந்திய அணியால்? இங்கிலாந்தை பொறுத்தளவு 2 நாள் கேப்பில் இருக்குது. ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் டீமை போட்டு அடி நடிப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 50-50 அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணால் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 5 நாள் வந்து போகவே போகாது. 4வது நாளோட முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே இந்திய அணி ஜெயிச்சிருவாங்க. சப்போஸ் இன்னைக்கு தவற விட்டுட்டாங்க அப்படின்னா, ஸ்டாண்டிங் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொடரையுமே அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சமன் செஞ்சலாம் 2-2 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 324 ரன்கள் அடித்தா பார்த்தீங்கன்னா இலக்கு, அதாவது ஜெயிக்கிறதுக்கு நம்ம 324 ரன் அடிக்கணும். 180 ஓவர் இருக்குது, 2 நாள் இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாகவே இருக்குது. அவங்களோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கேப்டன் பென் ஸ்டோக் அவருக்கு வந்து அடிபட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதனால் அவர் கேம்லேயுமே இல்லை. அது கிறிஸ் ஓக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டுருச்சு. அதனால் சப்ஸ்டியூட் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வந்து அவரும் விளையாட முடியாது. அது ஒரு ப்ளஸ்ஸாகவே பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தளவு என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பேட்டிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுறோம், தலைகீழாக குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. கருண் நாயர், சாய் சுதர்சன் எல்லாத்தையும் போட்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இறக்கியிருந்தாங்க. அதனால 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆகாஷ் தீப் இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு வந்திருக்காரு. அப்புறமேட்டு சிராஜ், அவரும் பார்க்க ரொம்பவே டயர்டாக இருக்கார். அப்படி இருந்தாலுமே விக்கெட் எடுக்கிறாரு, அவர் இருக்காரு. அப்புறமேட்டு பிரசித் கிருஷ்ணா, இவங்க யாராச்சும் அடிபட்டுச்சோ இல்லை ஓவர் கிழிஞ்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், 4th டே வரைக்கும் அது எண்டு வரைக்கும் அதே ஸ்பின்னுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஓவர் கிழிஞ்சிரும். அதனால இன்ன வரைக்கும் ஸ்பின் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. 50க்கு 1 விக்கெட் அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பென் டக்கெட்டாக இருக்கட்டும், கிராலியாக இருக்கட்டும் விட்டு பிரிவிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் இவங்களே விட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து விக்கெட்டை வந்து சிராஜ் வந்து எடுத்திருந்தாரு. இப்போ போப் வந்து களத்தில் வந்து இன்னைக்கு இறங்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் தான் என்ன கையில் இருக்குது. 1 விக்கெட் ஆல்ரெடி இப்போ போயிருக்கு, இன்னொரு விக்கெட்டு போயிருச்சு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணி பொறுத்தளவு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணியே ஆகணும். அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு 8 கரெக்டாக பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு பவுன்ஸை என்னமோ போட்டு ஏற்றி இறக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டும்தான் இந்திய அணியில் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு லஞ்சு, அதாவது 5:30 மணிக்கு இந்திய நேரப்படி வருது அப்படின்னா அதுக்குள்ளேயுமே வந்து பென் டக்கெட் வந்து இருக்கிற வரைக்கும் ரொம்பவே டேஞ்சரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர் சைடு தூக்கி விடுவார், இங்கிட்டு தூக்கி விடுவார். பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ரன் வந்து ஈஸியாகவே எடுத்துருவார். அவரோட விக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டே எடுக்க பார்க்கணும். அது பிறகு பார்த்தீங்கன்னா போப்போட விக்கெட்டை, ஏன்னா அவர் தான் கேப்டன், வந்து நிதானமாக நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அவரோட விக்கெட்டையும் வந்து பாட்டுன்னு எடுக்க பார்க்கணும். எனக்கு என்ன பயனா, அவங்களோட பேட்டிங் லைனப்பே பாருங்கன்னா, ஜேக்கப் பெத்தெல்லாம் ஒரு யங்ஸ்டரு, நம்ம நிரூபித்து காட்டணும், நம்ம வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு யங்ஸ்டர், நம்ம பயப்படாமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். ஆர்சிபி அணிலாம் பார்த்துருக்கோம், சூப்பராகவே பண்ணியிருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் செமையாகவே பண்ணுவார். அதனால் அவராக இருக்கட்டும், ஜேமி ஸ்மித்தெல்லாம் கடைசியாக தான் வந்தார். வினேக் மகாதேவ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை பொறுத்தளவு விக்கெட் கீப்பராகவும் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்கும் அவ்வளோ சூப்பராகவே பண்ணிடுவார். அப்புறம் ரூட்டு, ப்ரூக்ஸு, இந்த மாதிரி ஓவர்டன் அந்தளவு வந்து த்ரெட்டு கிடையாது. அப்படி பேட்டிங்கில் என்ன பார்க்கும்போதே நம்மளுக்கே பயமாக இருக்குது. அங்கீசனை வந்து இதுக்கு பவுலிங் மட்டும் தான் சூப்பராக போடுறாரு அப்படின்னா பேட்டிங்குமே நல்லாவே பண்ணியிருந்தார். அதனால் பேட்டிங்குமே நல்லா பண்ணுவார். அதனால அவங்க பேட்டிங்கில் என்ன பார்க்கும்போது நம்மளுக்கு எவனாச்சும் 2 பேர் வந்து 50-100 போட்டாங்கன்னாவே சோழியை முடிச்சு விட்டு போயிடுவான். நீங்களே பாருங்கள், 324 அடிக்கணும். யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 ஒருத்தர் போட்டார், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஒரு 100 கிட்ட போட்டார் அப்படின்னா அதுவே ஒரு 200 ஆச்சு. இன்னொரு 124 தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிச்சு நம்ம அணி மாதிரி ஒரு 20-30-40 அப்படின்னு போட்டாங்கன்னா ஈஸியாகவே ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்து இங்கிலாந்து அணி இருக்காங்க. அதை வந்து பார்ட்னர்ஷிப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து வளரவே விடக்கூடாது. ஒரு 30 ரன் 20 ரன் பார்ட்னர்ஷிப் போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டையை போட்டு ஒரு விக்கெட் எடுக்கணும். லஞ்சுக்கு முன்னாடியே ஒரு 2 விக்கெட்டுகள் எடுத்துடணும்.
இன்னைக்கு வந்து 11:30 மணி வரைக்கும் மேட்ச், இன்னைக்கு நைட் வரைக்கும் இந்திய நேரப்படி போகுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 9 மணிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் ஒரு 3 செஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு 3 அல்லது 4 விக்கெட்டுகளை வந்து எடுத்துடணும். இன்னைக்குள்ள சோழியை முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் இன்னைக்கு ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் 7 விக்கெட் எடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு 180 அடிக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாம்னு பார்ப்பாங்க, நம்ம பிடிங்கிட்டு போயிடலாம். அவங்களுக்கு இது எளிய இலக்கா தெரியும். நம்மளை பொறுத்தவரை ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போன மேட்ச் 22 ரன்னு தான் கடைசியில் அப்படி தேத்தி 55 அப்படி குறைச்சு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருந்தோம். கடைசி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் பால் போய் பின்னாடி பட்டு விக்கெட் ஆச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இருக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான். அவங்களுக்கு பவுலிங் சரியில்லை, பேட்டிங்கில் பிரச்சனைகள் இருக்குது, அப்படி என்னதான் சொன்னாலும் நம்ம சைடு பல பிரச்சனைகள் இருக்குது. பேட்டிங்கும் பிரச்சனைகள் இருக்குது, ஆர்டரும் தப்பாக பண்ணியிருக்காங்க, செலெக்ஷனும் தப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படா நீங்கள் எல்லாம் சர்வே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான முதல் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை வளர விடாமல் அங்கங்கே கட்டையை போட்டு பார்த்திங்கன்னா விக்கெட்டுகளை எடுக்கிறது மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. நான் ஏன் வந்து இங்கிலாந்துக்கு 50 கொடுக்குறேன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்குது. 2 நாட்கள் கையில் இருக்குது, 180 ஓவர் இருக்குது. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 50 ஓவர்னாவே 300 பால், அதுவே வந்து இப்போ நின்று ஸ்டாண்டிங் போட்டாவே அடிச்சிடலாம். 180 ஓவர் அப்படிங்கும் போது அவங்கள பொறுத்தவரைக்கும் நின்று நிதானமாக படுத்துக்கிட்டு விளையாண்டா கூட ஜெயிச்சிடலாம். அதனால் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்தவரை ஒரு விக்கெட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓக்ஸும் வந்து ஆட மாட்டார், அது வந்து நமக்கு சூப்பரான விஷயம். அதனால் வந்து அதை வச்சு நம்ம கடத்தி எப்படியாச்சும் விக்கெட்டுகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜெயிச்சிருவாங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.